ஸ்ரீமத் தேவி பாகவதம் சதுர்த்த ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம். வியாச பகவான் இங்கே ஜனமேஜயனுக்கு பிரஹ்லாத நரநாராயண கதைகளை சொல்லிட்டு இருக்கார். அதனோட முன்னோடியாயிட்டு இதுக்கு முன்னாள்த்த அத்தியாயத்துல நம்ம மனசு அப்படிங்கிறது தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மனசு தூய்மை இல்லைன்னா தீர்த்த ஸ்நானங்கள் பண்ணிட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இருக்கிறதுலயே புண்ணிய நதியா இருக்கிற நைமிஷத்துக்கு போகலாம் அப்படின்னு பிரஹ்லாதன் அப்படிங்கிற அசுர சக்கரவர்த்தி பாதாள லோகத்துல அவரோட எல்லா சேவகர்கள்கிட்டையும் சொல்லிண்டு கிளம்புறதையாக்கும் பார்த்தோம். சரஸ்வதி நதி தீரத்துக்கு அவர் வரதும் அந்த சரஸ்வதி நதி தீர்த்த தர்சனத்தால பிரஹ்லாதனோட மனசு ரொம்ப ரொம்ப தூய்மையானதையும் நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி தூய்மையா இருந்த பிரஹ்லாதனோட மனசு மறுபடியும் ரொம்ப ரொம்ப தூய்மையாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனோட கண்டினியூஷன் ஆயிட்டு இந்த அத்தியாயம் 1வது ஸ்லோகம். வியாச பகவானாக்கும் இங்க ஜனமேஜயனுக்கு கதை சொல்லின்னு இருக்கார். அதனால வியாச உவாச்சா கூர்வம் ஸ்தீர்த்தவிதிம் தத்ர ஹிரண்யகசிபோ சுத ன்யக்ரோதம் சுமஹச்சாயமபஷ்யத் புரதஸ்ததா. ஹிரண்யகசிபுவோட புத்திரனான பிரகலாதன் சரஸ்வதி நதியில வந்து சேர்ந்து தீர்த்த ஸ்நான கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத அவரோட முன்னால ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு படர்ந்து பந்தலிச்ச ஒரு ஆலமரம் நிக்கிறத அவரு பார்த்தார். 2வது ஸ்லோகம். ததர்ஷ பாணானபரான் நானாஜாதீயகாம்ஸ்ததா கிருத்ரபட்சயுதாம் ஸ்தீவ்ரான் ஷிலாதௌதான் மகாபலான். அங்க நிறைய பானங்கள் அவரு பார்த்தார். அந்த பானங்கள் எல்லாம் பார்த்தானாக்கா அம்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. அந்த அம்புகளோடு அக்ரம் நுனியெல்லாம் தேய்ச்சு ரொம்ப ஷார்ப்பாயிட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த பானங்கள் எல்லாம் கழுகனோடு தூவலால அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா. அதெல்லாம் அவரு அந்த வடவிருட்சத்துல பார்த்தார். மூணாவது ஸ்லோகம். சிந்தயாமாச மனசா யஸ்யேமே விஷிகாஸ்திஹா ரிஷீணாமாஶ்ரமே புண்ணியே தீர்த்தே பரமபாவனே. ரொம்ப ரொம்ப புனிதமாயிருக்கிற இந்த புண்ணிய தீர்த்தத்துல இருக்கிற மகர்ஷியோடு ஆசிரமத்துல காணற இந்த பானங்கள் ஆரோடதாயிருக்கும் அப்படின்னு அவர் மனசுல நினைச்சார். 4வது ஸ்லோகம். ஏவம் சிந்தயதானேன கிருஷ்ணாஜினதரௌ முனி
சமுன்னத ஜடாபாரௌ திருஷ்டௌ தர்மசுதௌ ததா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறத கிருஷ்ண மிருகத்தோடு தோலை உடுத்திண்டவாளும் ஜடாமுடி உச்சந்தலையில உயர்த்தி கெட்டி வச்சுருக்கிறவாளும் தர்மதேவனோட புத்திரர்களுமான 2 ரிஷிகளை நரநாராயண ரிஷிகளை பிரகலாதன் அங்க பார்த்தார். அஞ்சாவது ஸ்லோகம். தயோரக்ரே திருதே சுப்ரே தனுஷி லட்சணான்விதே சார்கமாஜகவம் செய்வ ததாட்சய்யௌ மகேஷுதி. ரொம்ப ரொம்ப லட்சணமும் அதே மாதிரி பியோர் ஒயிட் கலர்ல இருக்கிற 2 வில்லுகளும் அதே மாதிரி சார்கம் அப்படிங்கிற சாபமும் அம்பு இதெல்லாம் அவா வச்சுட்டு இருந்தா. அதே மாதிரியே அம்புகள் எடுக்க எடுக்க அம்புகள் தீந்து போகாத மாதிரி அம்பொடுங்காத்த அவன் அழியும் அவா வச்சுட்டு இருந்தத பிரகலாதன் பார்த்தார். அவளோட கையில இருக்கிற வில்லுகள் ரொம்ப லட்சணமா இருந்தது, பியூர் ஒயிட் கலர்ல இருந்தது. அதே மாதிரி அம்பொடுங்காத்த அவன் அழியும் அவளோட கையில இருந்ததாயிட்டு அவர் பார்த்தார். ஆறாவது ஸ்லோகம். தியானஸ்தௌ தௌ மகாபாகௌ நரநாராயணா ரிஷி திருஷ்ட்வா தர்மசுதௌ தத்ர தைத்யானாமதிவஸ்ததா. தியானத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த சிரேஷ்டர்களா இருக்கிற ரிஷிகள் நரநாராயணர்களாய் ஆக இருந்தா தர்மனோட புத்திரர்களா இருக்கிற அவள் அங்க பார்த்தோன அசுர சக்கரவர்த்தியான பிரகலாதன். ஏழாவது ஸ்லோகம். क्रोधरक्तेक्षणस्तौदु प्रोवाजासुरपालक किं भवद्भ्यां समारब्धो दम्भो धर्म विनाशना. அசுர குலத்தையே காப்பாத்துற அந்த அசுர அதிபதியாயிருக்கிற பிரகலாதன் கோபத்துல அவாகிட்ட இப்படி சொன்னார். நீங்கள் 2 பேரும் தபசு இருக்கிறதுக்கு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க, கைலியான அம்பு வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்க, மிருகங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதனால அதர்மமாயிட்டு நடக்கிறதுக்கு துணியற நீங்கள் அகங்காரம் அல்லவா காட்டுற. இப்போ உங்களோட முன்னால அம்பு வில்லெல்லாம் நான் பார்த்தேன். சும்மா பொழுதுபோக்குக்கு யாரும் அம்பும் வில்லும் ஒன்றும் கையில வச்சுக்க மாட்டாளே. இப்போ மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு அல்லவா அம்பு வில்லெல்லாம் கையில வச்சுட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்ல அசுர சக்கரவர்த்தியா இருந்த பிரகலாதன் கேட்டார். அவரு அதர்மமாயிட்டு ஒன்றும் செய்ய மாட்டார், எந்த உயிரினத்துக்கும் துரோகம் செய்ய மாட்டார் பிரகலாதன். அப்படி இருக்கிறத இவா அம்பும் வில்லும் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வந்தது. அதனால நீங்கள் செய்யறது இந்த வேலை அகங்காரம் அல்லவா அப்படின்னு கேட்டார். எட்டாவது ஸ்லோகம். ந ஸ்ருதம் நைவ திருஷ்டம் ஹி சம்சாரேஸ்மின் கதாபிஹி தபசச்சரணம் தீவிரம் ததா சாபஸ்ய தாரணம். ரொம்ப ரொம்ப டீப்பான தபச அனுஷ்டிக்கிறாள், அதோடு கூடிட்டு அம்பும் வில்லும் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்க. இப்படி இது மாதிரி ஒருத்தரை நான் உலகத்துல எங்கேயும் பார்த்துட்டும் இல்லை கேட்டுட்டும் இல்லை அப்படின்னு சொல்றார் பிரகலாதன். மனசுல பகவானை நினைச்சுட்டு தபசு இருக்கிறவா ஆராதும் செய்யற வேலையாக்குமா நீங்கள் செய்யற அப்படின்னு கேள்வி. 9வது ஸ்லோகம். விரோதோயம் யுகே சாத்யே கதம் யுக்தம் கலிப்ரியம்
பிராமணஸ்ய தபோ யுக்தம் தத்ர கிம் சாபதாரணம். கலியுகத்துல ஒருவேளை இது சாத்தியமாகும் இருந்தா கொடியும் முதல்ல இருக்கிற கிருதயுகத்துல இது எப்படி சாத்தியமாகும்? சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிற கிருதயுகத்துல இப்போ என்னோட ஆட்சி நடந்துன்னு இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? கலியுகத்துல வேணுமானா மனுஷா அப்புறக்கும் இப்புறக்கும் எல்லாம் துரோகிச்சுக்குவா, அம்புவில் எல்லாம் எடுத்து மிருகங்களையும் பட்சி மிருகாதிகளையும் எல்லாம் கொல்லுவா. இந்த கிருதயுகத்துல நீங்கள் அம்பையும் இல்லையும் கையில வச்சுட்டு தபசு இருக்கிறது எப்படி சூட்டாகும்? பிராமணனுக்கு தபசு யோசிச்சதாக்கும், ஆனா பிராமணன் ஒருபோதும் அம்பும் வில்லும் கையில எடுத்துக்கப்படாது, அது தெரியாதா உங்களுக்கு? 10வது ஸ்லோகம். क्व जडाधारणं देहे क्वेषु दीज विडम्बनौ धर्मस्याचरणं युक्तं युवयोर्दिव्यभावयो. சிரசில ஜடை, சரீரத்துல அம்புகள் நிறைய வச்சுருக்கிற ஆவனாழி, இது சரியில்லை. திவ்ய பாவம் இருக்கிற நீங்கள் 2 பேரும் தர்மம் ஆச்சரிக்கவாக்கம் செய்யணும், மறிச்சு அதர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு பிரகலாதன் இங்க நரநாராயணர்கள் கிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். அப்படி பிரகலாதன் சொன்னோன்னு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால அடுத்த ஸ்லோகம் வியாச உவாஜா. 11வது ஸ்லோகம். இதி தஸ்ய வஜஸ்ருத்வா நர ப்ரோவாஜ பாரதா காதே சிந்தாத்ர தைத்யேந்திரா விருதா தபசி ஜாவயோ. இப்படி பிரகலாதன் சொன்னதை கேட்டோன்னு நரநாராயண ரிஷிகளில நரன் சொன்னார், ஹே அசுர சிருஷ்டா, எங்களோடு தபசு அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படின்னாக்குமா நீங்க சொல்லற அப்படின்னு. 12வது ஸ்லோகம். நரன் மறுபடியும் கண்டினியூ பண்றார் அவரோட பேச்ச. சாமர்த்தியே சதியத் குர்யாத் தத் சம்பத்யேத தஸ்ய ஹி ஆவான் காரியத்வயே மந்த சமர்த்தௌ லோக விஸ்ருதௌ. சாமர்த்தியத்தோடு கூடிட்டு செய்யற ஏது கர்மமானாலும், ஏது கர்மத்திலையும் ஒருத்தனுக்கு சிரேஷ்டதை அப்படிங்கிறது கிடைக்கும். சாமர்த்தியத்தோடு கூடி செய்யற எந்த கர்மமானாலும் சரி, அது ஒருத்தனுக்கு புகழ கொடுக்கும், சிரேஷ்டதைய கொடுக்கும். புத்தி இல்லாத அசுர ராஜாவே, நாங்கள் 2 பேரும் இந்த காரியத்திலையும் ரொம்ப சமர்த்தர்களாக்கும், பேரு புகழெல்லாம் இருக்கிறவாளாக்கும். எங்களுக்கு தபசு செய்யறதுக்கும் நன்னா தெரியும், யுத்தம் செய்யறதுக்கும் நன்னா தெரியும். நாங்கள் வில்லாளி வீரர்களாக்கும், அதனாலேயாக்கும் அம்பும் வில்லும் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 13வது ஸ்லோகம். யுத்தே தபசி சாமர்த்தியம் துவம் புன கிம் கரிஷ்யசி கச்ச மார்கே யதா காமம் கஸ்மாதத்ர விகத்தசா. எங்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கும் தால்பரியம் இருக்கு, தபசு செய்யறதுலயும் சாமர்த்தியம் இருக்கு. நீ என்ன செய்வாய்? சும்மா நின்று புலம்பீண்டு நிக்காக்கி வந்த வழியா திரும்பி போ அப்படின்னு பிரகலாதன் கிட்ட நரன் சொன்னார். 14வது ஸ்லோகம். பிரம்ம தேஜோ துராராத்யம் ந த்வம் வேத மோஹிதா விப்ரசர்ச்சான கர்த்தவ்யா பிராணிபி சுகமீப்சுபி. மூட புத்தியான உனக்கு பிரம்ம தேஜஸ பத்தி என்ன தெரியும்? சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் முனிகளோடு செய்திகளை ஒன்றும் சர்ச்சை பண்ணக்கூடாது. அதனால நீ அசுர ராஜாவாக்குமே, சுகமா அந்த வேலையை பாரு, எங்க வேலையில தலையிடாதே அப்படின்னு நரன் சொன்னார். அதுக்கு பிரகலாதன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது பிரகலாதன் சொன்ன மாதிரியே அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. அதனால பிரகலாத உவாஜா. 15வது ஸ்லோகம். தாபசௌ மந்த புத்திஸ்தௌ மிருஷாவாம் கர்வமோஹிதௌ மயி திஷ்டதி தைத்யேந்திரே தர்மசேது பிரவர்த்தகே. அசுர ராஜாவான நான் தர்ம பரிபாலனம் செஞ்சுட்டு இருக்கிறத புத்தி இல்லாத
தாபசர்களா இருக்கிற நீங்கள் சும்மா இப்படி அகங்காரம் காட்டக்கூடாது. என்னோட ஆட்சியில நான் இந்த அதர்மத்தை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பிரகலாதன் சொன்னார். 16வது ஸ்லோகம். ந யுக்தமேதத்தீர்த்தேஸ்மின் தர்மாதரணம் புன கா சக்திஸ்தவ யுத்தேஸ்தி தர்ஷயாத்யத்த போதனா. இந்த புண்ணிய நதி தீர்த்தக்கரையில வச்சு இந்த மிருகங்களை கொல்லறதுக்கு நான் உங்களுக்கு சம்மதம் கொடுக்க மாட்டேன். இது தர்மம் படி நல்லதும் இல்லை. உங்க 2 பேருக்கும் யுத்தம் செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கா? அப்படியாக்குமானா அதை இப்ப எனக்கு பார்க்கணும் அப்படின்னு பிரகலாதன் நரன் கிட்ட சொன்னார். தபசு பண்ற உங்களுக்கு கையில அம்பும் வில்லும் எல்லாம் வச்சுட்டு தபசு பண்ணுற, தபசு பண்ணணும் அப்படி இல்லைன்னா யுத்தம் பண்ணணும். இப்போ தபசையும் பண்ணிட்டு பக்கத்துல அம்பையும் வில்லையெல்லாம் வச்சுட்டு மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். யுத்தம் பண்றதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு நன்னா இருக்குன்னு அல்லவா சொன்னேன். அப்படி உங்களோட யுத்தத்தை எனக்கு இப்போ பார்க்கணும் அப்படின்னு பிரகலாதன் சொன்னார். എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படின்னு வியாசர் வர்ணிக்கிறார். அதனால அடுத்த ஸ்லோகம். வியாச உவாச்ச. 17வது ஸ்லோகம். ததாகர்ண்யவஜஸ்தஸ்ய நரஸ்தம் பிரத்யுவாஜஹ யுத்ய ஸ்வாத்ய மயா சார்த்தம் யதிதே மதிரீத்ரிஷி. பிரகலாதனோட வாக்குகளை கேட்ட நரன் பிரகலாதன் கிட்ட பதில் பேசினார். உனக்கு அப்படியாக்கும் தோணுறது அப்படின்னாக்கா இப்பவே யுத்தம் பண்ணலாம் நமக்கு அப்படின்னு. 18வது ஸ்லோகம். ஆத்யதே ஸ்போடயிஷ்யாமி மூர்தானமசுராதமா யுத்தே ஸ்ரத்தானதே பశ్చాத் பவிஷ்யதி கதாச்சனா. டே அசுரா, உன்னோட தலையை இப்ப நான் உடச்சிடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு யுத்தம் பண்ணுறதுல ஒருபோதும் ஆசை இருக்காது அப்படின்னு நரன் பிரகலாதன் கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லுறார். அதாக்கும் 18வது ஸ்லோகத்துல 3வது லைன். தன்னிஷம்ய வஜஸ்தஸ்ய தைத்யேந்திரா குபிதஸ்ததா. நரனோட வாக்குகளை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப கோபம் வந்தது பிரகலாதனுக்கு. 19வது ஸ்லோகம். பிரஹ்லாதோ பலவானத்ர பிரதிஜ்ஞாமாருரோஹத ஏன கேனாப்யுபாயேன ஜெயிஷ்யாமி தாவுபாவபி. பலவானாயிருக்கிற அசுர சக்கரவர்த்தியா இருக்கிற பிரகலாதன் அப்போது இப்படி ஒரு பிரதிஜ்ஞை செஞ்சார். சபதம் போட்டார். என்ன மார்க்கம் ஸ்வீகரிச்சுட்டானாலும் பரவாயில்லை, இவ 2 பேரையும் நான் ஜெயிப்பேன் யுத்தத்துல. 20வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரகலாதன் சொல்ற மாதிரியும் 2வது லைன் வியாச பகவான் சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 20வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் நரநாராயணௌ தாந்தா ரிஷி தபஸ் சமன்னிதௌ. தாபசர்களும் அதே மாதிரி மிருகங்களை வேட்டையாடவும் செய்யற ரிஷிகளாக்கும் இந்த நரநாராயணர்கள். இவாளை நான் கட்டாயம் ஜெயிக்கணும், ஆனா எப்படியும் ஜெயிக்கத்தான் செய்வேன். வியாசர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது சொல்றார். அதனால வியாச உவாஜா இத்யுக்த்வா வஜனம் தைத்ய பிரதிகிருஹ்ய ஷராசனம். அப்படி சொல்லிண்டு அசுர சக்கரவர்த்தியா இருக்கிற பிரகலாதன் வில்ல கையில எடுத்துட்டார். 21வது ஸ்லோகம் 22வது ஸ்லோகம். 22வது ஸ்லோகத்துல ஒரு லைன் தான் இருக்கு. அதனால 21வது ஸ்லோகமும் 22வது ஸ்லோகமும் ரெண்டும் சேர்த்து வச்ச அர்த்தத்தை பார்க்கிறோம். ஆக்ருஷ்ய தரசா சாபம் ஜ்யாசப்தம் சகாரஹ நரோபி தனுராதாய சரான் தீவ்ரான் சிலாசிதான் முமோஜ பகுஷ க்ரோதாத்
പ്രഹ്ലാദോ പരിപാർത്ഥിവ. വില്ല വലിച്ചു കൊലച്ച് കാതുവരയ്ക്കും ഇഴുത്തുണ്ട് വലിച്ച് ஞானொலி சத்தத்தை முழக்கினார் பிரகலாதன். நரனும் வில்ல கையில எடுத்து ஷார்ப்பா இருக்கிற ശരങ്ങൾ ക്രോധത്തോട് കൂടിയിട്ട് പ്രഹ്ലാദനുക്ക് മേലെ തുരുതുരേ വർഷിച്ച. 23ാவது ശ്ലോകം. താൻ ദൈത്യരാജസ്തബനീയ പുങ്കൈ ചിച്ഛേദബാണൈസ്തരസാ സമേത്യ സമീക്ഷ്യ ചിന്നാംശ്ച നര സ്വസൃഷ്ടാനന്യാൻ മുമോജാസു ருஷான்விதோ வை. அந்த அசுர ராஜாவான பிரகலாதன் சொர்ண மாதிரி ஜொலிக்கிற பிடி இருக்கிற பானங்களால நரனோடு அம்புகளை எல்லாம் முறிச்சு போட்டார். தன்னோட சரங்களெல்லாம் சின்ன பின்னமானது பார்த்த நரன் கோபத்தோடு கூடிட்டு அதிவேகமா அவரே சிருஷ்டிச்ச வேறேயும் சரங்கள் பிரகலாதனுக்கு மேல வருஷிச்சார். 24வது ஸ்லோகம். दैत्यादिबस्तानभितीव्रवेगै चित्वा जगानोरसिदं मुनीन्द्रं नरोविदं पञ्चभिराशुगैश्च क्रुद्धोहन दैत्यपदिं बाहुदेशे. அந்த அம்புகளையும் அதிசீக்கிரமா பாஞ்சு வர அம்புகள் அனுப்பி சின்ன பின்னமாக்கிட்டு பிரகலாதன் முனிசிரேஷ்டனாயிருக்கிற நரனோடு நெஞ்ச பார்த்து அஸ்திரங்களை தொடுத்து விட்டார். கோபம் வந்த நரனாகட்டும் அந்த பிரகலாதனோடு கைகளுக்கு நேர 5 அம்புகளை பிரயோகிச்சார். 25வது ஸ்லோகம். சேந்திராசுராஸ்தத்ர தயோர்ஹி யுத்தம் द्रष्टुं विमानैर्गगनस्थिताश्च नरस्य वीर्यं युधि संस्थितस्य ते तुष्टुवुर्दैत्यपदेश्च भूया. நரநாராயணர்கள் மகாவிஷ்ணுவோட அவதாரமாக்குமே. அப்ப பகவான் யுத்தம் செய்யறதுனால, அதுவும் சிரேஷ்டனாயிருக்கிற பிரகலாதனோடு கூடி யுத்தம் செய்யறதுனால தேவேந்திரன் தொடங்கின தேவ கணங்கள் எல்லாம் அந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு வேண்டிட்டு விமானத்துல வானத்துல லைனா நின்னா. நரனும் அதே மாதிரி அசுர ராஜாவா இருக்கிற பிரகலாதனும் தமிழ இருக்கிற அந்த யுத்தத்தை அந்த எபிலிட்டி அவா மறுபடியும் மறுபடியும் புகழ்த்தி பாடினா. 2 பேரும் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம யுத்தம் பண்ணிட்டு இருந்தா. அத அவா புகழ்த்தி பாடினா.